ரெடில்ஸ் டு திருவள்ளூர் போகிற ரூட்டில் அலமாதி அப்படின்ற ஊரில் இந்த முருகர் கோவில் இருக்குங்க. தைப்பூசத்துக்கு முதல் நாள் பிரதோஷத்துக்கு நாங்கள் தாமரைப்பாக்கம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த கோவில் திறந்துருக்காங்க அப்படின்றத பார்த்தேன். சரி, ஓகே, தைப்பூசத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். கோவிலுக்கு வெளியவே 21 அடியில் வேலு வச்சுருக்காங்கங்க. உள்ளே 8.5 அடி ஒரே கல்லாலான முருகன், வள்ளி, தெய்வானை 2 பேரும் இருக்கிற மாதிரி சிலை இருந்தது. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருந்தது. உள்ள கோவில் வேலைப்பாடுகள்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. எல்லா தெய்வ சிலைகளும் இருந்தது. நீங்களும் ஒரு வாட்டி ரெட்டில்ஸ் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மெயின் இந்த லிங்கம் தான். அது பார்த்த உடனே அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டோம். ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது அந்த லிங்கம். நந்தி தேவர் எல்லாருமே இருந்தாங்க. அந்த இடமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நேரம் உட்காந்து ப்ரேயர் பண்ணோம். மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தது. நீங்களும் ஒரு வாட்டி ரெடில்ஸ் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை போயிட்டு பாருங்கள். இங்கே குழந்தை பேர் வேண்டுதல் நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. வீடு மனை வாங்கணும் அப்படின்ற வேண்டுதல்களும் நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் 5 வருஷமாக பூட்டி வச்சிருந்து இப்போ தான் திறந்துருக்காங்க. கும்பாபிஷேகம் இப்போ தான் பண்ணாங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். போக முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிளிப்லேயே வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். முருகரை கண்டிப்பாக பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் நான் பார்க்குறேன். பாய்.